ஒரு கிராமத்தில் அழகான குளம் இருந்தது. அதன் அருகே பல மரங்களும் புல்வெளிகளும் இருந்ததால் அங்கு வாழ்ந்த மக்கள் அது போன்ற இயற்கை சூழலை மிகவும் ரசித்தனர். அந்த கிராமத்தில் வாழும் நாய்கள் பலவிதமான குணங்கள் கொண்டிருந்தன. அதில் ஒரு நாய் மிகவும் பேராசை கொண்டதாக அறியப்பட்டது. அதன் பேராசையால் பல வேளைகளில் அது சிக்கல்களுக்கும் நஷ்டங்களுக்கும் உள்ளாகி வந்தது. ஒரு நாள் அந்த நாய்க்கு மிகவும் பசியாக இருந்தது. அது உணவை தேடி சுற்றி திரிந்தது. அப்பொழுது அது அப்பகுதியில் வெறுமனே கிடந்த மாமிசத்தின் துண்டை பார்த்தது. அந்த மாமிசத்தின் மனம் மிக இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது. நாயின் வாயில் நீர்த்து போய்விட்டது. அதை எப்படி எடுத்து சாப்பிடுவது என்று சிந்திக்கத் தொடங்கியது. இந்த மாமிசம் என் வசம் வந்துவிட்டால் இன்று நான் நல்ல ஒரு நாள் இரவு உணவை சாப்பிட்டு உறங்கலாம் என்று நாய் எண்ணியது. அது மாமிசத்தை எடுத்து மெல்லாமல் ஒருவேளை அதை யாராவது பறித்து விடுவார்கள் என்ற பயத்தில் ஓடிச் செல்லத் தொடங்கியது. குடும்பம் மற்றும் நண்பர்கள் பார்த்தால் ஒருவேளை கொடுக்க வேண்டி வரும் என்ற பயத்தில் அது அந்த பகுதியில் உள்ள ஒரு தனிமையான பாலத்தை நோக்கி ஓடியது. அந்த பாலத்தின் அடியில் ஒரு குளம் இருந்தது. நாய் அதிரடியாக ஓடிக்கொண்டிருந்ததால் பாலத்தின் நடுவில் நின்றபோது குளத்தின் நீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அது குளத்தில் பிரதிபலிப்பு என்பதை அறியவில்லை. அதற்கு பதிலாக அது இன்னொரு நாய் என்று எண்ணியது. இந்த நாய்க்கும் மாமிசம் இருக்கிறது, நான் அதையும் பறித்தால் எனக்கு கூடுதல் சாப்பாடு கிடைக்கும் என்று எண்ணியது. பேராசை அதன் மனதை ஆட்கொண்டது. அது குளத்தில் உள்ள மற்ற நாயின் மாமிசத்தை பிடிக்க தன் வாயை திறந்தது. அப்பொழுதே அதன் வாயில் இருந்த மாமிசம் கீழே விழுந்து குளத்தில் மிதந்தது. அந்த நாய் குளத்தின் உள்ளே விழுந்த மாமிசத்தை மீண்டும் எடுக்க முயற்சி செய்தது. ஆனால் குளத்தின் ஆழம் அதிகமாக இருந்தது. மேலும் மாமிசம் விரைவில் நீருடன் கலந்துவிட்டது. தன்னுடைய தவறை உணர்ந்த அந்த நாய் மிகவும் வருந்தியது. நான் பேராசை கொண்டதால் என்னிடம் இருந்த நல்ல மாமிசத்தை இழந்துவிட்டேன். மற்றவர்கள் உடைமையை பறிக்க நினைக்கும் முன் என்னிடம் உள்ளதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாய் முடிவு செய்தது. அது பின்பு குளத்திலிருந்து வெளியே வந்தது. நாயின் பேராசை தற்காலிகமாக ஓரங்கட்டப்பட்டது. இந்த அனுபவம் மூலம் அது முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு நாய் தனது வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்தது. இப்போது அது தன்னிடம் இருந்ததை மதிக்கத் தொடங்கியது. உணவை சேமிக்கவும் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் கற்றுக்கொண்டது. அதனை சுற்றியுள்ள மற்ற நாய்களும் நாயின் நல்ல குணங்களை கற்று மதிக்கத் தொடங்கின. நாய் தினசரி தனது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்தது. மற்ற நாய்களுக்கு உதவியும் செய்தது. இது கிராம மக்கள் அனைவரின் கவனத்தையும் பெற்றது. அவர்கள் இந்த நாயை ஒரு நல்ல மாடலாக கருதி தங்களது குழந்தைகளுக்கு பாடமாக சொல்லத் தொடங்கினர். நாயின் புதிய வாழ்க்கை பார்த்து மற்ற நாய்களும் அதன் வழியில் நடக்கத் தொடங்கின. இப்போது கிராமத்தின் ஒவ்வொரு நாயும் மற்ற நாய்களுடன் ஒற்றுமையாக வாழத் தொடங்கின. அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உணவை தேடி தங்களுக்கிடையில் பகிர்ந்து கொண்டனர். இதன் மூலம் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ முடிந்தது. ஒரு நாள் நாய் ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொண்டது. அது தன்னுடைய நண்பர்களுடன் உணவு தேடி வெளியே சென்றது. அவர்கள் ஒரு புது இடத்தில் உணவை தேடிக்கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு சிக்கலுடன் மோதினார்கள். அங்கு ஒரு பெரிய கழுகு இருந்தது. அது மற்ற உயிரினங்களை பிடித்து சாப்பிடும் பழக்கமுடையது. நாயும் அதன் நண்பர்களும் முதலில் பயந்து போனார்கள். ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட முடிவு செய்தனர். ஒற்றுமையின் பலத்தை நாய் கண்டுபிடித்திருந்ததால் இந்த சிக்கலையும் அதே நம்பிக்கையுடன் எதிர்கொண்டது. அவர்கள் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து கழுகை தங்கள் வாழ்விடத்திலிருந்து விரட்டி அனுப்பினர். ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை நாயும் அதன் நண்பர்களும் சுய அனுபவத்திலேயே கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கிராமத்தில் மட்டுமின்றி சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரு நல்ல பெயரை கொண்டிருந்தனர். பேராசையை விட்டுவிட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை இந்த நாய் தனது வாழ்க்கை அனுபவத்தால் நிரூபித்தது. பேராசை அழிவிற்கு வழிவகுக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ்வது வாழ்க்கையில் மிக முக்கியம்.